உங்களோடு இணைந்து கொள்ளும்படி கர்த்தருடைய வசனத்தை உங்கள் முன்னே பிரசங்கிக்கும்படி என்னை அன்போடு அழைத்த இந்த திருச்சபையினுடைய போதகருக்கும், அதே போல பாஸ்டர் கிளமெண்ட் அவர்களுக்கும், இன்னும் இங்கே கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்கள், உறவினர்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா தேவதாசர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஊழியக்காரியாய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின தாயார் அன்னாள் எலிசபெத் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து ஒரு வருடத்தினுடைய ஒரு நிறைவாக இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒரு வருட பாதை காலம் நமக்கு அது எப்படி இருந்ததோ, ஆனால் அருமையான தாயாரை இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்கும் இந்த திருச்சபைக்கும் அது ஒரு கடினமான ஒரு பாதையாக இருந்திருக்கும். அநேகர் சாட்சியில குறிப்பிட்டது போல, அவருடைய மகன் குறிப்பிட்டது போல, அம்மாவுடைய சத்தம், அவர்கள் அமர்ந்து பேசின இடத்தின் நினைவுகள், அவர்கள் காண்பித்த அன்பு, கேட்கிற அவரை குறித்து பேசுகிற எல்லாரும் நல்ல சாட்சியை, அருமையான அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டதை நினைத்து நான் நன்றியோடு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வரும்பொழுது காரில் பாஸ்டர் கிளமெண்ட் எங்களோட சொல்லிட்டு வந்தார். கோயம்புத்தூர் கிளமெண்ட், என்ன 2 கிளமெண்ட் இருக்கிறதுனால யாருன்னு சொல்லணும். அவரும் கூட அருமையான தாயாருடைய நினைவுகளை சொல்லி அவர் வருத்தப்பட்டார். அதை விட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அருமையான தாயார் அவர்கள் மரித்த அந்த நாட்களில் நடைபெற்ற அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும்பொழுது நாங்கள் பாஸ்டர்கிட்ட பேசினோம். பாஸ்டர் பால் பொன்ராஜ் அவரிடத்தில் ஐயாவிட்ட பேசும் பொழுது அருமையான தாயாருடைய மரணத்தை குறித்து, பிரிவை குறித்து அவரே கண்கலங்கி சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதன். ஆனாலும் அது எதை காண்பிக்கிறது என்றால், அவர்கள் காண்பித்ததான அந்த முன்மாதிரியான விசுவாச வாழ்க்கை. நான் யோசித்தேன், எதனால் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது என்று சொன்னால், தெரிந்தோ தெரியாமலோ அவங்களுடைய பேர்ல 2 பரிசுத்தவாட்டிகளுடைய பெயர் இணைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நின்ற, அவமானத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில, பல ஏளனங்கள் மத்தியில கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்று ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த அன்னாள் என்கிற பெயரும், புதிய ஏற்பாட்டில் பல நிந்தைகளை சுமந்து, அவமானத்தை சுமந்து, மலட்டு கற்பம் என்கிற ஒரு அவப்பெயரை சுமந்து, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்ததான ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்கின எலிசபெத்தனுடைய பெயரையும் தன்னிலே பெற்றிருந்ததினால் என்னவோ தெரியல, அவர்களுக்குள்ள அவிதமான ஒரு நற்குணத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் போட்ட சில வார்த்தைகளை, சில சத்தியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்து செல்லும்படி விரும்புகிறேன். இந்த நாளிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்ட போதிலிருந்து என்னுடைய உள்ளத்தில் சில காரியங்களை கர்த்தர் ஆழமாய், தெளிவாய், அதிக சத்தமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை எனக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இது துக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அல்ல, நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு நாள் அல்ல. ஏன்னா
ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், the life well lived is worth celebration. அதாவது செம்மையாய் வாழ்ந்து முடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். அருமையான தாயாருடைய வாழ்க்கை செம்மையாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்து முடித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் தன்னுடைய இருதயத்திலே நிச்சயம் சொல்லியிருப்பார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்கிற அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே தொனித்திருக்கும். ஆகையால் அவர்கள் செம்மையாய் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். நான் வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த வசனத்திலிருந்து பிரசங்கித்த எங்களுக்கு ஆசிரியராய் இருந்த ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிற அந்த வார்த்தையை குறித்து அவர் அறிமுகமாய் இப்படி சொன்னார், லிவிங் வேர்ட்ஸ் ஆஃப் a dying man அப்படின்னு. என 2 தீமோத்தேயு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்துக்கு ஆயத்தமாகி விட்டார். நான் பானபலியாய் வார்க்கப்படுகிற நேரம் வந்தாயிற்று என்று சொல்லுகிறார். நான் பரலோகத்துக்கு போக ஆண்டவர் அண்டைக்கு செல்ல ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற ஒரு நிலையிலே மரிக்க ஆயத்தமா இருக்கிற ஒரு மனிதன் சொன்ன, செத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை அருமையான தாயாரும் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லி இருப்பார்கள். ஆகையால் இந்த நாளிலே அருமையான தாயாருடைய பிரிவை குறித்து, இழப்பை குறித்து நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து, ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆண்டவரிடத்தில் போயிருக்கிறபடியால் அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்திலிருந்து அதிகமாக என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வேத பகுதி. ஆனால் அதிலிருந்து சில காரியங்களை வேற கோணத்தில் கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தினது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாளுக்கென்று என் உள்ளத்திலே விதைத்தார் என்பதை நான் செய்திக்கு அழைக்கப்பட்ட பொழுது உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற வார்த்தை நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தும், விசுவாசத்துல நம்மை நிலைநிறுத்தும். நாம் ஆண்டவருக்குள்ளே இன்னும் போக வேண்டிய பிரயாணத்தை தொடர்ந்து செல்லத்தக்க ஒரு ஆற்றலை, சத்துவத்தை நமக்குள்ளே கொடுக்கும். என சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என்னுடைய துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். அப்ப நம்முடைய துக்கத்தில் நாம் அமிழ்ந்து போகாமல், மூழ்கி போகாமல் இருப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மூல ஆதாரம் எது என்றால் கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். என்னோடு கூட ஆவியிலே இணைந்து நீங்கள் வசனத்தை தியானிக்கும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைபடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவராகிய இயேசு மரண வீட்டில், ஒரு துக்க வீட்டில் 4வது நாள் பேசின ஒரு வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அநேக அற்புதங்களை செய்தார். குருடருடைய கண்களை திறந்தார், ஊமையனை பேச வைத்தார், சப்பானிகளை, திமிர்வாதக்காரரை நடக்கச் செய்தார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கினார். அவர் செய்த அற்புதங்களில் எல்லாம் வியப்பாய் பார்க்கப்பட்ட ஒன்று, அவர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பின காரியம்.
அவர் பூமியிலே வாழ்ந்த 3.5 வருட ஊழியத்தில் 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். எவீரனுடைய மகள் சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார். நாயின் ஊர் விதவை மகன் வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். நான் வாசித்த வேத பகுதியிலே வயதிலே கொஞ்சம் மூத்தவனாயிருந்த லாசரு என்கிற மனிதனை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆண்டவராகிய இயேசு ஒரு மரண வீட்டில், அதுவும் 4வது நாள் அவர் பேசுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் யோசித்து பார்த்தேன், ஆச்சரியமாய் இருந்தது. ஒரு மரண வீட்டில், ஒரு துக்க வீட்டில் பிரிவு இருக்கும், இழப்பு இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், துயரம் இருக்கும், அழுக்குரல் இருக்கும், பரிதவிப்பு இருக்கும். ஆனா அந்த வீட்டில் அழுகை குறித்தோ, துக்கத்தை குறித்தோ, பிரிவை குறித்தோ, இழப்பை குறித்தோ, பரிதவிப்பை குறித்தோ பேசாமல் இயேசு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பேசுகிறார். என்னை ஆழமாய் சிந்திக்க வைத்த வரிகள் அது. நம்ம எல்லாருக்கும் பழக்கமான வசனம் தான், அடிக்கடி சொல்ற வசனம், பிரசங்கம் பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். மரண வீட்டில் அவர் பேசுகிற 3 காரியம்: விசுவாசம், தேவன், மகிமை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படி என்றால் இயேசு இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு உணர்த்த விரும்புகிற காரியம், துக்கத்திலே போகிற, இழப்பிலே போகிற, கண்ணீரிலே இருக்கிற, வேதனையிலே இருக்கிற, பிரிவை சந்திக்கிற, பல்வேறு நெருக்கங்களின் மத்தியில் போகிற மனிதன் சிந்திக்க வேண்டியது அவன் நெருக்கத்தை அல்ல, பிரிவை அல்ல, இழப்பை அல்ல, துக்கத்தை அல்ல, மாறாக விசுவாசத்தை, தேவனை, மகிமையை. ஏன்னா நம்ம அநேக நேரம் பிரிவிலே பிரிந்தவர்களை சிந்திக்கிறோம், இழப்பிலே இழந்ததை சிந்திக்கிறோம், பரிதபிப்பிலே நம்மை பரிதபிக்க வைத்தவைகளை சிந்திக்கிறோம், நம்முடைய கண்ணீரிலே நாம் அழுகிறதற்கு காரணமானவைகளை சிந்திக்கிறோம். ஆனா இயேசு இந்த இடத்துல அழுகைக்கு, பிரிவுக்கு, கண்ணீருக்கு, வேதனைக்கு காரணம் லாசரு. ஆனா லாசரு பத்தியே பேசல. அதற்கு மாறாக, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படி என்றால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிற காரியம், மரணம் வரும், இழப்பு வரும், வேதனை வரும், துக்கம் வரும், பிரயாசங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா எப்பெல்லாம் அது வழியாய் நீ கடந்து போகிறாயோ, எப்பெல்லாம் நீங்களும் நானும் அதன் வழியாய் கடந்து போகிறோமோ, நாம் சிந்திக்க வேண்டிய 3 உண்டு. ஒன்று விசுவாசம், 2வது தேவன், 3வது மகிமை. ஏன்னா இது 3 தான் நிலைத்திருக்கக்கூடியவைகள். ஏன் விசுவாசம்? பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேறப்பட்டது விசுவாசம். ஏன் தேவனை சிந்திக்க வேண்டும்? அவர் ஒருவர்தான் நிரந்தரமானவர், நிலையானவர், முடிவில்லாதவர், நித்தியமானவர். மற்ற எல்லாம் ஏதோ ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து போகும். இன்றைக்கு அருமையான தாயாருடைய பிரிவை 1 வருடம் நிறைவேறிவிட்டதை கொண்டாடுகிறோம். கொஞ்ச காலம் கழித்து, எப்பொழுது நமக்கு தெரியாது, நம்முடைய பிரிவை நினைத்து இப்படி ஒரு கூட்டம் நடக்கும். அதில் நம்மை குறித்து பேசுவார்கள், நம்மை குறித்து அநேகர் பகிர்ந்து கொள்வார்கள். ஏன்னா மரணத்திற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மரிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தை சிந்தி, தேவனை சிந்தி, 3வது மகிமையை சிந்தி. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லாம் அனித்தியமானவைகள், கடந்து போகிறவைகள். ஆனா நம்முடைய கண்கள் எப்பொழுதும் மகிமையை நோக்கி இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, அவ்வளோ பெரிய மோசே, அவ்வளவு ஜனங்களை நடத்தினவன், அவன்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, மோசே உனக்கு என்ன வேணும் கேளுப்பான்னு. சப்போஸ் நம்மள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருந்தா, ஆண்டவரே பொள்ளாச்சியில ஒரு கால்வாசிய எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு தோணும்.
இல்ல சொந்தமான ஒரு வீடு, வாகனம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அதிகாரம் என்று பலவற்றை நமக்கு கேட்க தோணும். ஆனா அவ்வளவு அனுபவம் உள்ள அந்த மோசேயினிடத்துல ஆண்டவர் கேட்டபோது, உனக்கு என்ன வேணும் கேள்றா அப்படின்னப்ப மோசே கேட்டான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். எகிப்தின் மகிமையை கண்டவன் அவன். ஆனா அவன் கேட்கிறான், உம்முடைய மகிமை நான் பார்க்கணும். காரணம் என்னன்னா, உங்க மகிமைக்கு ஈடானது எதுவுமே இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவன் ருசி கண்ட பூனை மாதிரி ஏற்கனவே அவருடைய மகிமையை ஓரேபிலே சந்தித்தவன். அதனாலதான் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு தடவை நான் மகிமையை சந்தித்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா வந்து இந்த வனாந்தரத்துல இவ்வளவு மோசமான வணங்காக்களுள்ள ஜனங்கள் மத்தியிலையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனா தைரியமா ஒரு கையில ஒரு கோலம் மட்டும் பிடிச்சிட்டு அரண்மனை அசைச்சிருக்கிறேன், பார்வோனை அசைச்சிருக்கிறேன், பலமாய் தேவன் யார் என்பதை மொத்த எகிப்துக்கு நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்திருக்கிறேன். உங்க மகிமையை நான் பார்த்ததுனால தான் ஆண்டவரே, எஞ்சி இருக்கிற வாழ்க்கைக்கும் ஓட்டத்துக்கும் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் எனர்ஜி கொடுக்காது, என்னன்னா உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்ப அன்பான தேவ பிள்ளையை, இழப்பின் மத்தியில போகும் போதெல்லாம் நம்முடைய கண்கள் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு விசுவாசத்தை குறித்து, தேவனை குறித்து, மகிமையை குறித்து. ஆனா பொதுவா இன்னைக்குதான் முறையா நான் பேசுகிற ஆறுதல் கூட்டத்துல, அடக்க ஆராதனைகள்ல, துக்க வீட்டுல தடவை இந்த வசனத்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்றேன். நானும் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். இந்த வசனத்தை வைத்து, இந்த அதிகாரத்துல பல வசனத்தை வச்சு பேசுவாங்க, இந்த வசனத்தை வச்சு பெரும்பாலும் நான் கேட்டதில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நானே யோசிச்சேன், ஏன் அந்த வசனத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நானே ஏன் எடுக்கல அப்படின்னு. ஏன்னா இந்த வசனத்தை எடுக்கணும்னா இயேசுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தைரியம் நமக்கு வேணும். ஏன்னா இயேசு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு பேசினாரு. பேசிட்டு மரித்து போன லாசரை உயிரோடு கூட எழுப்பி இந்தா பிடிச்சுக்கன்னு மார்த்தாள் கையிலையும் மரியாள் கையிலையும் கொடுத்துட்டாரு. இப்ப நம்மளும் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணோம்னா அந்த இடத்துல மரித்திருக்கிற ஆளை நம்மளும் உயிரோடு கூட என்ன செய்யணும்? எழுப்பணும். அப்படி எழுப்பலன்னா அடுத்த பெட்டியை நீ காண்பாயின்னு நம்மளை போட்டுருவாங்க. அதனால என்னவோ இந்த வசனத்தை நம்ம தைரியமா எடுக்கிறது இல்ல. ஆனா நான் யோசித்தேன், இந்த வசனத்தை இயேசு பேசியதற்கு காரணம் என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரண வீட்டில் தேவனை குறித்து பேசுகிறார், மரண வீட்டில் அவர் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார், மரண வீட்டில் மகிமை குறித்து பேசுகிறார். காரணம் என்னவென்றால் பேசுகிறவர் இயேசு. நான் திரும்ப சொல்றேன், பேசுகிறவர் இயேசு. பேசுகிறவர் புத்தர் அல்ல. நல்லா கவனிச்சுக்கீங்க, பேசுறது புத்தர் கிடையாது, பேசுறது இயேசு. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா காரணமா தான் சொல்றேன். ஒரு சிறுபெண் மரித்து விட்டால், மரித்த உடனே ஐயா என்னுடைய சின்ன பிள்ளை மரிச்சு போயிட்டா, அவளை ஏதாவது பண்ணி உயிரோடு கூட எழுப்புங்க, நீங்க பெரிய மகானாச்சே, நீங்க பெரிய முனிவராச்சே, நீங்க பெரிய ரிஷியாச்சே, சக்தி உள்ளவராச்சே, ஊரெல்லாம் போயிட்டு வரீங்களே, உங்களை பத்தி நிறைய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை தாய் புத்தரிடத்துல வந்து மரித்து போன தன்னுடைய பிள்ளையை கிடத்தி விட்டு ஏதாவது பண்ணி காப்பாத்துங்கன்னு கேட்கிறப்ப புத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ போய் இந்த ஊரில் யாருடைய வீட்டில மரணம் இல்லையோ அந்த வீட்டில இருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவளும் நம்பி ஏதாவது ஒரு வீட்டில் கடுகு வாங்கிட்டு வந்துருவோம், நம்ம பிள்ளைய எப்படியாவது உயிரோட எழுப்பிடுவாருன்னு சொல்லி ஒவ்வொரு வீடாய் ஓடி தட்டி கேட்கிறாள். எல்லா வீட்லையும் யாரோ ஒரு ஆள் செத்து இருக்குது. கடைசியில திரும்பி வந்து சொன்னா, ஐயா எல்லா வீட்டுக்கும் போனேன், எல்லா வீட்லயும் யாரோ ஒரு ஆள் செத்து இருக்குது, என்னால கடுகு வாங்கிட்டு வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே புத்தர் சொன்ன வார்த்தை, ஆமாமா மரணம் யாரையும் விட்டு வைக்காது, யாரும் மரணத்துக்கு விதிவிலக்கு அல்ல. இன்னைக்கு உன் பிள்ளை செத்து இருக்கிறா, நாளைக்கு நம்ம சாவோம், எல்லாரும் ஒரு நாள் செத்துதான் போவோம், உன் பிள்ளைய ஒன்னும் காப்பாற்ற முடியாது, நீ போய் அடக்கம் செய் என்று கைவிரித்து விட்டார். ஏன்னா அவர் புத்தர், அவரால அவ்வளவுதான் முடியும். ஆனா அதே நேரத்தில் என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அன்று வந்து சுகமாக்க வேண்டும் என்று எவீர் வருகிறான்.
வந்து கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வேலைக்காரர் வந்து சொல்லுகிறார்கள், மகள் மரித்து போய்விட்டார், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று. அவங்க இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப, இயேசு மரிச்சு போயிட்டாளா அப்படின்னா, எவீரு நீ போய் கடுகு வாங்கிட்டு வா, இல்ல வெந்தயம் வாங்கிட்டு வான்னு அவனை எந்த வீட்டுக்கு அனுப்பாமல் அவன் இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அவள் இருந்த அறைக்குள் பிரவேசித்து, அவளுடைய கையை பிடித்து, சிறு பெண்ணே எழுந்திரு என்றாள். அவள் உடனே உயிரோடு கூட எழும்பினாள். நாயின் ஊர் விதவையினுடைய மகனை பார்த்த உடனே, பாடையில கிடத்தப்பட்டிருக்கிற அவனை பார்த்த உடனே அவள் கெஞ்சி அளவில்லை, இயேசுவே என் பிள்ளையை எழுப்புங்க, என் பையனை எழுப்புங்கன்னு. இவராதான் குறுக்க பாடையை நிறுத்தி, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறேன் என்றார். உடனே வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான். அந்த விதவை பார்த்து எதையும் வாங்கி வர சொல்லவில்லை இயேசு. இங்கே மார்த்தாலும் மரியாளும் வந்து அழுகிறார்கள். அப்படி அழுகையெல்லாம் பார்த்துட்டு இயேசு ஏதோ ஒன்றை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லல, லாசருவே வெளியே வா என்றார். மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான். ஏனென்றால் புத்தரை போல மரணத்தை கண்டவுடன் கைவிரிப்பதற்கு இயேசு மரணத்தின் மீது அதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண மகான் அல்ல. மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தின் மீது அதிகாரம் உடையவர். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர். ஆகையால் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அருமையான தாயாருடைய மரணத்தை குறித்து நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிஎல் மூடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் மரித்து விடுவேன், நான் மரித்த பின்பு ஆங்காங்கே போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அந்த போஸ்டரை பார்த்து நான் செத்து போயிட்டேன்னு நம்பிடாதீங்க. ஏன்னா அந்த போஸ்டரை நீங்க பார்க்கிற அந்த நேரத்தில் நான் பரலோகத்தில் ஏசப்பாவோட ஜீவனோட சுகத்தோட பலனோட இங்க இருந்ததை விட நல்லா இருப்பேன். அதனால இந்த போஸ்டரை பார்த்து செத்துட்டேன்னு நம்பிடாதீங்க. இந்த போஸ்டர் செத்துட்டேன்னு சொல்லும், ஆனா அந்த நேரத்தில் நான் அவரோடு கூட ஜீவனோடு இருப்பேன். அப்ப என்னன்னா, நம்ம ஆறுதல் கூட்டம் சொல்லுது அம்மா மரிச்சிட்டாங்கன்னு, ஆனா உண்மை என்னன்னா அவங்க கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவனோடு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர்களின் தேவன் அல்ல. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் சொன்னார், நான் மரித்தவர்களுடைய தேவன் அல்ல, நான் உயிரோடு இருக்கிறவருடைய தேவன். ஆனா இங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னுடைய உள்ளத்தில் இடைப்பட்ட அதிகமாய் பேசின வார்த்தை நீ. இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்றாருன்னா மார்த்தாளை பார்த்து சொல்றார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன் ஆண்டவர் அந்த நீன்ற வார்த்தையை ஸ்பெசிபிக்கா மார்த்தாள்கிட்ட சொல்றார்? அந்த நீன்ற வார்த்தையில அதிக அர்த்தம் இருக்கிறதாக ஆவியானவரின் உள்ளத்திலே இடைப்பட்டார். அந்த நீ என்ற வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசித்தால். மார்த்தாளை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, மார்த்தாளே ஓ மனசு ஃபுல்லா லாசரு, உன் மனசு ஃபுல்லா எப்ப லாசருக்கு வியாதி வந்துச்சோ அப்பேலேந்து உன் மனசு ஃபுல்லா உன் மனசை நிறைச்சிருக்கிறது யாருன்னா லாசரு. ஐயோ லாசருக்கு வியாதி வந்துருச்சே, லாசர் இப்படி நெருக்கப்படுறானே. ஆனா அந்த வேதனை தீர்வதற்கு முன்பதாக வியாதி முற்றி மரணமாயிருச்சு. இப்ப லாசரு போயிட்டானே, லாசரு செத்துட்டானே, லாசரை இழந்துட்டேனே, லாசரு இனி வரமாட்டானே, லாசரை பறி கொடுத்துட்டேனே அப்படின்ற உணர்வுல 4 நாளா லாசரு 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 லாசருன்னு சொல்லி மரியாள் நினைக்கிறார், மார்த்தாள் நினைக்கிறார். அங்க இருக்கிற எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மார்த்தாளே உனக்கு ஓ மனசுல லாசரு, மரியாளே ஓ மனசு ஃபுல்லா லாசரு, ஓ எண்ணம் ஃபுல்லா லாசரு லாசரு லாசரு. ஆனா என் எண்ணத்துல லாசருவை விட நீ எனக்கு முக்கியம். அப்படின்னா மரித்த லாசருவை என்கிட்ட உற்று, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது.
4 நாள் ஆயிருச்சு, நாட்டம் எடுக்குன்னு சொல்ற, கல்லறையில வச்சிட்ட. ஏன்னா உன்னால முடிஞ்சது மரித்தவர்களை நம்மால செய்ய முடிஞ்சது, அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கணம் என்றா அவங்களுக்கு கொடுக்கிற நல்ல அடக்கம், நல்ல கடைசி மரியாதை, அவ்வளவுதான் நம்மால செய்ய முடியும். அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது. மரித்தவர்களுக்கு நம்மால் இயன்றது நல்ல அடக்கம், நல்ல ஒரு கடைசி மரியாதை, நல்ல ஒரு பிரிவு, அவ்வளவுதான் நம்மால செய்ய முடியும். ஆனா அந்த மரணத்தின் எல்லையில, அந்த மரணத்தின் எல்லைக்குள்ளேயும் பிரவேசிக்க அதிகாரம் உடையவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அதனாலதான் அவர் சொல்றாரு, லாசருவை உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, மார்த்தாலே லாசருட்ட உன்னால பேச முடியாது, மரியாளே உன்னால லாசருட்ட பேச முடியாது. நீ இருக்கிறது மனிதர்கள் இருக்கிற இடம், அவன் இருக்கிறது பிணங்கள் இருக்கிற இடம். நீ இருக்கிறது வீட்டுக்குள்ள, அவன் இருக்கிறது கல்லறைக்குள்ள. நீ இருக்கிறது நல்ல ஒரு நிலையில, அவன் இருக்கிறது நாட்டம் எடுத்த பிணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற. உன்னால அங்க பேச முடியாது, ஓ சத்தம் அங்க போக முடியாது, உன்னால அந்த இடத்துக்குள்ள எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா என்னால அவனோட பேச முடியும், என் சத்தத்தை அவன் கேட்க முடியும். அந்த கல்லறைக்குள்ள எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகையால் அந்த லாசரு பிரச்சனை என்கிட்ட விட்டு, நீ உயிரோடு இருக்கிற மார்த்தாலே, உயிரோடு இருக்கிற மரியாளே, நீ எனக்கு முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் இந்த திருச்சபையோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை அதுதான். அருமையான அன்னாள் எலிசபெத் அம்மா மரிச்சு போயிட்டாங்க. அவர்களை என்னட்ட விட்டு உயிரோடு இருக்கிற நீங்க சபையாய், ஊழியர்களாய், உறவாய் நீங்க எனக்கு முக்கியம்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கல்லறைக்குள்ள இல்ல. மார்த்தாலே, மரியாளே, கூடியிருக்கிற ஜனங்களே, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க லாசரு கல்லறையில இருக்கிறான்னு. நான் கல்லறையை பார்த்து லாசருவே வெளியே வான்னு சொல்லல. ஏன்னா அதுக்கு சொல்லணும்னா உரத்த சத்தமா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. லாசரு வெளியே வான்னு கல்லறைக்கு முன்னாடி நிக்கிறேன் சொல்லி இருக்கலாம். நான் உரத்த சத்தமாய் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், லாசரு எங்க இருக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். அவன் சரீரம் எங்க இருக்கிறது, ஆனா அவனுடைய ஜீவன், அவன் ஆத்துமா இருக்கிற பரதீசு, அதுக்கு தான் நான் கூப்பிடுறேன். அங்கதான் சொல்றேன், லாசருவே அங்க இருந்து வெளியே வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நினைக்கிறீங்க அம்மா கல்லறையில இருக்கிறாங்கன்னு. இல்ல, அவங்க சடலம் இருக்குது, அவங்க ஆத்துமா அங்க இருக்குது, கத்தட்ட போயிருச்சு. அப்படின்னா அவங்க பொள்ளாச்சி எல்லைக்குள்ளே இல்லையே, இந்த பூமியின் எல்லைக்குள்ளே இல்ல, அவங்க கர்த்தருடைய அதிகார எல்லைக்குள்ள போயிட்டாங்க. அந்த எல்லைக்குள்ள அவங்க வந்துட்டபடினால உங்களை விட நான் நல்லா அவங்கள பார்த்துப்பேன், அதனால அந்த கவலையை என்கிட்ட உற்று அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆனா மார்த்தாலே, மரியாளே, நீ எனக்கு முக்கியம். என நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். உயிரோடு இருக்கிற மார்த்தாலே, நீ எனக்கு முக்கியம். நான் பேசுவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசர்ட்ட பேசதான் போறேன், அவனை கூப்பிடதான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிற ஒன்ட்ட பேசுறேன். உயிரோடு இருக்கிற மரியாளே, நான் ஒன்ட்ட பேசுறேன். நீ விசுவாசித்தாள். அந்த நீன்ற வார்த்தையில மார்த்தாலையும் மரியாளையும் பார்த்து ஆண்டவர் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, மார்த்தாலே நீ விசுவாசித்தால் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மகிமை நீ காண்பாய் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, லாசரு மரிச்சுட்டான், ஏன் எல்லைக்குள்ள வந்துட்டான். நீ இன்னும் பெத்தானியாவில் தான் இருக்கிற, நீ இன்னும் உயிரோடு இருக்கிற. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு காரணம் என்னன்னா, பெத்தானியா என்கிற ஊருக்கு நான் வந்தபோது, லூக்கா 10வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை வாசித்து பார்த்தால், பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு இயேசு வந்தார். அப்பொழுது மார்த்தாள் என்கிற ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு காரணம் என்னன்னா, பெத்தானியாவுல நான் வந்த உடனே என்னை வீட்டில் ஏத்துக்கிட்டவ நீதான். இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது இயேசு சொன்ன சில வார்த்தைகள் என் ஞாபகத்துக்கு வருகிறது. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க
மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் கற்பத்தில் இருந்த பொழுது மரியாளுக்கு சத்திரத்திலே இடமில்லை. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கிராமத்தில் போய் ஒரு பிசாசு பிடித்த மனிதனிடமிருந்து பிசாசுகளை விரட்டினார். அந்த பிசாசுகள் பன்றிக் கூட்டத்துக்குள்ளே போனபடியால் பன்றிக் கூட்டம் எல்லாம் போய் கடலிலே அது மாண்டு மடிந்து போயின. உடனே அந்த கிராமத்து மனிதர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தை விட்டு நீங்க போயிருங்க. கிராமத்தில் இயேசுவுக்கு இடம் இல்ல, சத்திரத்தில் இயேசுவுக்கு இடம் இல்ல, தலைசாய்க்கு அவருக்கு இடம் இல்ல, சொந்த யூத ஜனங்கள் மத்தியில் இடம் இல்ல. ஆனா பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு வந்த உடனே அந்த ஊர்ல ஒரு பெண் இருந்தாள். அவள் மனசுல ஒரு எண்ணம், யார் இடம் கொடுக்கலனாலும், யார் அவருக்கு இடம் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும், என் வீட்டுல இந்த அற்ப பெத்தானியாவில், இந்த எளிய பெத்தானியாவில் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை என் வீட்டுல கொடுக்கணும், இந்த வீட்டுல அவர் வந்து தங்கணும், இளைப்பாறணும் என்று விரும்பின அந்த மார்த்தாள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தபடியால் ஆண்டவர் இந்த மார்த்தாளை பார்த்து சொல்றார், எனக்கு இடம் கொடுத்த மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாங்க அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவரின் உள்ளத்துல சொன்ன வார்த்தை இதுதான். அன்பான தேவனுடைய ஊழியக்காரருக்கு சொல்றேன், பாஸ்டர் கிளமெண்ட்டுக்கு சொல்றேன், அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த திருச்சபை மக்களுக்கு சொல்றேன், நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் தேவ தரிசனத்திற்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுத்தபடியால், தேவனுடைய திட்டத்திற்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுத்தபடியால், அந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, எனக்கு நீ ஒரு இடத்தை கொடுத்தபடியால், என் தரிசனத்துக்கு நீ எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அவருடைய பாதத்தை தான் நான் பிடிச்சுப்பேன் அப்படின்னு நிக்கிறா. 11ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து அவரை பார்த்து பேசுகிறாள். துக்க வீடே இருந்தாலும் மரியாளுக்கு ஆண்டவருடைய பாதம் தான். செத்து சகோதரன் மரிச்சு 4 நாள் தாங்க ஆகுது. ஆனா இயேசு வந்த உடனே போய் பேசினவ மார்த்தா, ஆனா இயேசுவை பார்த்த உடனே பாதத்துல விழுந்தவ மரியாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வீட்டுல எவ்வளவு இழப்பு இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், நான் அவர் பாதத்தை தான் கட்டி பிடிச்சுப்பேன், அவர் பாதத்தை தான் நான் பற்றி கொள்வேன். எவ்வளவு பிஸி வேலை இருந்தாலும் அவருடைய பாதம், எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அவருடைய பாதம். 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுது, அந்த வீட்டுல ஒரு விருந்து ஒழுங்கு பண்ணி இருக்கிறாங்க. அந்த விருந்துல லாசர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், என்ன மரியாள் வந்திருக்கிறா. மரியாள் நலதம் என்னும் தைலத்தை உடைச்சி அவருடைய பாதத்துல ஊற்றி அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறாள். அங்கேயும் அவருடைய பாதத்துல தான் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பிஸியா விருந்தே நடந்தாலும் எனக்கு இயேசுவின் பாதம் தான். அதுதான் மரியாள். அன்பு தேவ பிள்ளை, உங்களை பார்த்து ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என் பாதத்துக்கு வர டைம் இருக்கா? எவ்வளவு துக்கம் இருந்தாலும் என் பாதத்தை பற்றி கொள்ள உங்களுக்கு இருதயம் இருக்கிறதா? எவ்வளவு கொண்டாட்டமே இருந்தாலும் அவருடைய பாதம் தான், அவருடைய பாதத்தை பற்றி கொள்ள விருப்பம் இருக்கிறதா? அதனாலதான் பழைய பக்தன் சொல்றான், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் வேற எதுவும் எனக்கு வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஏன்னா அவளுக்கு தெரியும், அவருடைய பாதத்தை பிடிக்க பழகிட்டோம்னா, அவர் காலை பிடிச்சு பழகிட்டோம்னா, இந்த உலகத்துல எவன் காலையும் பிடிக்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா இந்த உலகத்துல 2 விதத்துல தான் லைஃப் ஓடுது. ஒன்று காலை பிடிச்சி ஓட்டணும், இல்லாட்டி காக்கா பிடிச்சி ஓட்டணும். என்ன, ஆனா காலை பிடிக்கவும் தேவையில்ல, காக்கா பிடிக்கவும் தேவையில்ல, அவர் பாதத்தை பிடிச்சிட்டோம்னா போதும். ஏன்னா அவருடைய பாதத்தை பற்றி கொண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா அவரை நம்பினோர் மாண்டதில்லை. அவரை நம்பினவர்களை அவர் நட்டாட்டில் விட்டு போகிற தெய்வம் அல்ல. நம்பாம கெட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அவரை நம்பி கெட்டவங்க ஒருத்தர் கூட எழும்பி வாயை திறந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்பின ஒருவரையும் கைவிடாத நல்ல ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவ்வளவு நேசிச்சாலும் அம்மா போயிட்டாங்க. ஆனாலும் அம்மா போன 1 வருடமாக இந்த குடும்பத்தை இன்ன வரைக்கும் கர்த்தர் பராமரித்து, துக்கத்திலேயும் வேதனையின் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் பல நேரங்களிலே பல விதங்களிலே சரீர பலவீனங்களே வந்தாலும் கர்த்தர் இம்மட்டும் தாங்கி வருகிறார் என்றால் ஒன்னே ஒண்ணுதான், அவர் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை மிகவும் பெரியது. அதான் அந்த வார்த்தை, நீ மார்த்தாளே நீ காண்பாய், மரியாளை நீ காண்பாய். சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை விசுவாசித்தால். விசுவாசத்தை பேசுறார்.
நம்முடைய வாழ்க்கையில அவர் இந்த விசுவாசித்தால் அப்படின்றார் பாத்தீங்களா? இஃப் யூ பிலீவ். எப்பெல்லாம் இந்த விசுவாசித்தால்னு சொல்லுவார்னா, எப்ப விசுவாசிக்க வாய்ப்பே இல்லையோ அப்பதான் சொல்லுவார். நம்புறதற்கு வாய்ப்பே இருக்காது, ஆண்டவரை பற்றி கொள்வதற்கான சூழ்நிலையே இருக்காது. அப்ப கேட்பாரு, விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு நம்மை பார்த்து அதான் கேட்கிறார், விசுவாசிக்க கூடுமா? என்னை இப்ப கூட நம்ப முடியுமா? ஏன்னா மார்த்தாள் சொல்லிட்டா, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மரியாதை அதே வார்த்தையை சொல்றா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க. அப்ப இவங்க நினைப்புல என்னன்னா, இயேசுவே அவன் வியாதியா இருக்கிறப்ப வந்திருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணிருக்கலாம் இயேசுவே, ஆனா இப்ப மரித்த பிறகு வந்திருக்கிறீங்க, என்ன செய்ய முடியும்? 4 நாள் ஆயிற்றே, நாட்டம் எடுக்குமே. ஏன்னா நம்மால மரிச்ச பிறகு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால மரிச்ச பிறகும் அவரால் செய்ய முடியும். நம்ம அம்மாவுக்கு மரணம் வர்ற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனா நீதி அவங்க மரிச்ச பிறகும் தேவன் செய்ய வல்லமையுடையவர். அதனாலதான் சில நேரங்களில் சில மரணங்களை ஆண்டவர் அமைதியா இருந்து பார்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களால மரணம் வரைக்கும் தான் செய்ய முடியும், ஆனா அவங்க மரணத்தின் எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னா கூட, நித்தியத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு பிரதிபலன் என்னால கொடுக்க முடியும். அதனாலதான் சில மரணங்கள் நமக்கு புரிவதில்லை, அதனுடைய ரகசியம் புரிவதில்லை, ஏன்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் நீதி செய்ய வல்லமையுடையவர். அவர் மரணத்துக்கு பின்பும் நீதி செய்ய வல்லமையுடையவர். ஏன்னா நம்ம தான் மரணத்துக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்ல. அவருடைய கண்களுக்கு எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்குது. அவருக்கு பாஸ்ட் டென்ஸும் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது, எல்லாமே நிகழ்காலம் தான். ஆண்டவர் சொல்றார் விசுவாசித்தால். ஆனா அந்த மார்த்தாள் மரியாளுடைய விசுவாசத்தை தடை பண்ணினது எது தெரியுங்களா? முதல்ல வியாதி, டிசீஸ். லாசர் மேல ஆண்டவர் உயிரை வச்சிருக்கிறார், அன்பா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், அப்படிதான் சொல்லி அனுப்புனாங்க. லாசர் சிக், ஸ்டார்ட் இமிடியேட்லி இல்ல, யுவர் பிலவட் லாசரஸ் இஸ் சிக், ஸ்டார்ட் இமிடியேட்லி. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச லாசர் வியாதியா இருக்கிறான், உடனே வாங்கன்னு. இப்ப கேள்வி என்னன்னா, இயேசுக்கு பிடிச்ச லாசருக்கு ஏன் வியாதி வந்துச்சு? அதுதான் கேள்வி. மார்த்தாளுக்கு அதான், இவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க, இவ்வளவு அன்பா இருந்தீங்க, இவ்வளவு பாசமா இருந்தீங்க, ஏன் இந்த வியாதி வந்துச்சு? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த கேள்வி வருகிறது இல்லையா? ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றுறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு வர்றேன், ஆராதிக்கிறேன், உங்க பிள்ளையா ஜீவிக்கிறேன், விக்கிரகத்துக்கு பின்னாடி போல, உலகத்துக்கு பின்னாடி போல, பாவத்துக்கு பின்னாடி போல, அப்படியெல்லாம் உத்தமமா வாழ்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த போராட்டம்? அதுதான் நம்முடைய விசுவாசத்தை ஆட்டுது. முதல்ல விசுவாசத்தை நிலைக்குலைய செய்தது வியாதி. இரண்டாவது டிலே. ஃபர்ஸ்ட் டிசீஸ், இரண்டாவது டிலே. வியாதி நேரத்துல இயேசுவை கூப்பிட்டா இயேசு நினைச்ச உடனே வரல, அவர் தாமதம் பண்ணுகிறார், இருந்த இடத்துல இருக்கிறார். நமக்கு இதே பிரச்சனை தான். நம்ம ஜெபம் பண்ண உடனே பதில் வர மாட்டேங்குது, நம்ம நினைச்ச மாதிரி காரியம் நடக்க மாட்டேங்குது, நாம நினைச்ச மாதிரி உடனே விடுதலை அற்புதம் எதுவும் நடக்க மாட்டேங்குது. தாமதமாகும் பொழுது மனசுக்குள்ள குழப்பம் வந்துருது. ஆண்டவர் என்னை நேசிக்கலையோ, ஆண்டவர் என் மேல அக்கறையா இல்லையோ, ஆண்டவர் என்னை கண்டுக்கலையோ, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரோ, ஆண்டவர் தூரமா இருக்கிறாரோ, என்னை விட்டு விலகிட்டாரோ, அவர் என் மேல அன்பு இல்லாம இருக்கிறாரோ, என்னை வெறுத்துட்டாரோ, இல்ல நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனோ, இது போன்ற கேள்விகள் நம்முடைய உள்ளத்தை துளைத்து விசுவாசத்தை குலைத்து போட வருகிறது. டிலே, தாமதங்கள். மூணாவது டெத், மரணம். வியாதி முத்தி இயேசு வந்துருவார், ஏதாவது செஞ்சிருவார்னு நினைக்கிறதுக்குள்ள மரணமே நிகழ்ந்துருச்சு. மார்த்தாள் எதிர்பார்க்கல, மரியாள் எதிர்பார்க்கல. நினைக்காத நேரத்துல எல்லாம் வந்த இயேசு நினைச்ச நேரத்துல வரல, கூப்பிடாப்ப எல்லாம் வந்த இயேசு கூப்பிட்ட நேரத்துல வரல, எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் வந்த இயேசு எதிர்பார்த்த நேரத்துல, மிகவும் எதிர்பார்த்த நேரத்துல அவர் வரவில்லை. Why? Why? The question of why. ஏன் வியாதி, ஏன் தாமதம், ஏன் மரணம்? ஏன் ஆண்டவர் சில நேரம் அமைதியா இருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் பேசாம இருக்கிறாரு? ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்காம இருக்கிறாரு?
ஆண்டவர் ஏன் சைலண்டா இருக்கிறாரு? ஜெபம் பண்ணனே பதில் இல்ல, போராடுனனே பதில் இல்ல, கண்ணீர் விட்டனே பதில் இல்ல, நான் அவரை தானே சேவித்த பதில் இல்ல, அவர் பிள்ளையா தானே வாழ்ற ஆனாலும் பதில் இல்ல. ஆனா இதே அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை ஆச்சரியப்படுத்தினது. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு சொல்றாரு, அவங்க கூப்பிட்ட உடனே நான் அங்க போகல, நான் அங்க போகாததுனால நீங்க, இயேசுவுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் விசுவாசிப்பதற்கு, விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுறேன். இந்த வார்த்தை ஆச்சரியமா இருந்துச்சு. லாசரு செத்து போயிட்டாங்க, அதை பத்தி வருத்தப்படல. அவங்க கூப்பிட்ட உடனே இவர் போகல, அதை பத்தி ஃபீல் பண்ணல. ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் அங்க போகாததுனால, நான் அவங்க நினைச்ச மாதிரி செய்யாததுனால, அவங்க நினைச்ச மாதிரி காரியம் நடக்காததுனால உங்க விசுவாசம் பலப்பட போகுது, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, அருமையான தாயார் அவர்கள் இங்கே இராததினால், அவர்கள் உங்களை விட்டு பிரிந்ததினால் உங்கள் விசுவாசம் பலப்படும் என்பதினாலே உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவங்க இருந்த காலத்தில் இருந்த விசுவாசத்தை விட இப்ப உங்க விசுவாசம் ஒருபடி மேல போகணும் அவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் அவங்க இல்லையே, அம்மா இல்லையே, அவங்க ஜெபம் இல்லையே, அவங்களோட என்ன போதனை இல்லையே, ஆலோசனை இல்லையே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்க இல்லைன்னா விசுவாசம் பலப்படும், அதுக்காகவே நான் போகல என்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் வேதம் சொல்லுதுங்க, நான் போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்றாரு சீசர்களை பார்த்து. உங்க கூடவே 3.5 வருஷம் இருந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தா உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். 5 அப்பத்தை வச்சு 5000 பேரை போஷிப்பே, சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், சந்தோஷப்படுவீங்க. ஆனா என்ன தெரியுமா, எப்ப பார்த்தாலும் அற்புதம் நடக்கணும்னா என்னையே நம்பிட்டு இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது நடக்கணும்னா என்னையே சார்ந்துட்டு இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் எதுக்குனாலும் ஏசு இருக்கிறாரு ஏசு இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. அதனால நான் உங்களை விட்டுட்டு போறேன், நான் உங்களை விட்டுட்டு போறேன், அது போகிறது நல்லது. நான் போனேன்னா சும்மா அனாதையா விட்டுட்டு போக மாட்டேன். என் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் வந்து உங்களோடு கூட இருப்பார். நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, இயேசு பூமியில இருந்த 3.5 வருஷத்துல கூட பல நேரத்துல இயேசுவோட சீஷர்கள் தோத்து போனாங்க, ஜெயிக்க முடியாம போனாங்க, அவமானப்பட்டு நின்னாங்க. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்ப அவங்க மேல வந்து இறங்கினாரோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட அப்போஸ்தலர்கள் தோக்கவே இல்லை, இயேசு கூடவே இல்லை. ஆனாலும் அவர்கள் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். அதே வார்த்தை தான் கர்த்தர் தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்றார். ஒருவேளை உங்க தாயார் இருந்த காலத்துல, உங்க பாஸ்டமா இருந்த காலத்துல நீங்க பல காரியத்துல தடுமாறி இருக்கலாம், நீங்க தத்தளித்து இருக்கலாம், நீங்க அதைரியப்பட்டு இருக்கலாம். ஆனா இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தை வளர பண்ணுவதற்கு தேவன் இந்த சூழலை ஏதுவாக்கி இருக்கிறபடியா இனி நீங்க தடுமாற மாட்டீங்க. விசுவாசம் ஏன்னா அவருடைய பலன், அவர் கொடுக்கிற தைரியம் உங்களுக்கு போதுமானது. இயேசு அங்க சொல்ற வார்த்தை அதுதான், my absence will increase your faith. நான் அங்க இல்லாதது, நான் உங்க கூட இல்லாதது உங்க விசுவாசத்தை என்ன செய்யும்? பலப்படுத்தும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமா இருங்க. அம்மா இல்லையேன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிற கோணமே வேற, மனிதன் பார்க்கிற விதமா பார்க்கிறவர் அல்ல. அவர் பார்க்கிற விதம் நம்முடைய விசுவாசம். அவர் சொல்றார், உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுறேன். லாசரு மரிச்சிட்டானே, வருத்தம் இல்லையா? வருத்தம் இல்ல, ஏன்னா அவனை நான் எழுப்புவேன், அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அப்ப நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய ஜபங்களுக்கு சில நேரம் உடனே பதில் வரலன்னா பயப்படாதீங்க, அதைரியப்படாதீங்க.
ஏன்னா நாம் நினைக்கிறதை விட கர்த்தர் விசேஷமானவற்றை, சிறப்பானதை, மேன்மையானதை, அருமையானதை அவருடைய திட்டத்திலே வைத்திருக்கிறவர். நமக்கு அவருடைய வழிகள் புரியாது, அவருடைய திட்டங்கள் புரியாது, அவருடைய யோசனைகள் நம்மால விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனா நிச்சயமா காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவர். விசுவாசித்தால் தேவனுடைய, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சகலத்தையும் அறிந்த ஆண்டவர். He knows everything. Sometimes we may not understand everything. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது புரிஞ்சிக்க முடியாது, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது நம்மால கிரகிக்க முடியாது. ஆனா தேவனால் சகலவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு மிக அழகான ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. அந்த வெள்ளை குதிரை யார் பார்த்தாலும் அந்த குதிரை ஆசைப்பட்டு வாங்குற அளவுக்கு மிக அழகான குதிரை. ராஜாவின் அரண்மனையில் இருந்து கூட அந்த குதிரைக்கு நிறைய விலை பேசி வாங்கும்படிக்கு அவர்கள் கேட்டார்கள். பல பணக்காரர்கள் கேட்டாங்க அந்த குதிரையை வாங்கணும்னு. ஆனா இந்த மனுஷன் அந்த குதிரையை விற்கிறதுக்கு மனசு இல்லை. அவன் சொன்னா, நான் இதை ஒரு மிருகமா பார்க்கல, என் வீட்டில் ஒரு பிள்ளையா இதை வளர்க்குறேன், அதனால இதை விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, யாரும் தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரும் சொன்னாங்க, டே நல்ல காசு வருது, நல்ல வருமானம், நல்ல விலை, நீ நினைச்சு பார்த்தா கூட இந்த குதிரைக்கு இந்த ரேட்டு கிடைக்காது, அருமையா ஒரு அமௌண்ட் வருது, வாங்கிட்டு சந்தோஷமா வாழ்றா, நீயே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிற, உன் குதிரையை வித்தரலாம்னு. அவன் விற்கவே மனசு இல்லை. அவன் சொன்னான், இல்ல இல்ல நான் விற்க மாட்டேன். அப்படி சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு 2-3 வாரத்துல திடீர்னு அந்த குதிரை காணா போச்சு. காணா போன ஊர்ல இருக்கிறவள சொன்னா, அப்பவே சொன்னோம்லடா, இந்த குதிரைய வித்திருக்கலாம், காசாவது வந்திருக்கும், எவனாவது திருடிட்டு போயிடுவான், கடைசியில் அம்போன் நிப்பன்னு உனக்கு சொன்னமே, என்ன இப்ப நஷ்டம் வந்துருச்சு பத்தியா, இப்ப உனக்கு சாபமா போச்சு பத்தியா, இருந்த குதிரை போச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்ப அந்த மனுஷன் சொன்னா, நீங்க பாட்டுக்கு கண்டதையும் பேசாதீங்க, தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், குதிரை இருந்துச்சு, இப்ப குதிரை காணாம போச்சு, அதை மட்டும் சொல்லுங்க, அதுக்கு மேல கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னா. இவங்க எல்லாம் பயங்கரமா திட்டுனாங்க, பொழைக்க தெரியாதவன், அறிவில்லாதவன் சொல்லி. ஆனா இவன் கண்டுக்கவே இல்லை. அவன் சொன்னான், கடவுளுக்கு தெரியும், உற்று அப்படின்னா. கடைசியில அந்த குதிரை காணாம போய் அந்த வருத்தத்தில் இருக்கிற அவனுக்கு திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆச்சரியம். என்னன்னா, இவன் காணாம போனன்னு நினைச்ச குதிரை திடீர்னு ஒரு நாள் வீட்டுல வந்து நிக்குது. அது மட்டும் நிக்கல, காட்டுல இருந்து ஒரு 10 குதிரையை கூட்டிட்டு வந்து நிக்குது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் சொன்னாங்க, டே நாங்க கூட நினைச்சோம் நீ நஷ்டப்பட்டுட்ட, இது உனக்கு சாபம் ஆயிருச்சுன்னு. ஆனா லக்கிடா, அடிச்சு பாரு, உனக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா போன குதிரை தனியா வராம இன்னொரு 10 குதிரையை கூட்டிட்டு வந்திருக்குது, உனக்கு நல்ல லாபம் அடிச்சிருக்குது. இந்த 10 குதிரையை விற்கலாம், நல்ல வியாபாரம் பண்ணலாம், இதை நீ ட்ரெயின் பண்ணலாம், நல்ல லக்கி அடிச்சிருக்குது. அப்பயும் அந்த மனுஷன் சொன்னா, இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது, ஆனா குதிரை வந்திருக்குது, அது 10 குதிரையோட வந்திருக்குது, அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல கடவுளுக்கு தான் வெளிச்சான்ட்டான். இப்பயும் ஊர் மக்கள் சொன்னாங்க, இவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவன் பைத்தியக்காரன்ட்டு போயிட்டாங்க. இந்த ஆளுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் இந்த குதிரைக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தான். அந்த ட்ரைனிங் கொடுக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்கிறப்ப கீழே விழுந்து இவன் கால் உடைஞ்சி நடக்க முடியாம ஆயிட்டான். ஊரே சொன்னிச்சு, ஒழுங்கா அந்த குதிரையெல்லாம் வித்திருக்கலாம்ல, என்ன அதை ட்ரைனிங் கொடுக்க போய் கடைசியில் பாரு, உனக்கு இப்போ நஷ்டம் ஆயிடுச்சு, சாபம் ஆயிடுச்சு, உன் பையன் இப்போ நடக்க முடியாமல் ஆயிட்டான்னு ஊரே சொன்னிச்சு. அப்பையும் சொன்னா, இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும், என் பையன் இப்போ நடக்க முடியாமல் இருக்கிறான், அவ்வளவுதான் நமக்கு தெரியும் அப்படின்னா. ஊர் நம்பல, திட்டிட்டு போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அந்த தேசத்தில் பெரிய யுத்தம் வந்துருச்சு. யுத்தம் வந்தானே சொன்னாங்க, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க. இவன் காயப்பட்டு கால் ஒடிஞ்சதுனால இவன் மட்டும் யுத்தத்துக்கு போகல. உடனே ஊரே சொன்னிச்சு, பரவாயில்லப்பா, உனக்கு பாடுறா ஒரு பெரிய அதிர்ஷ்டம், நாங்கெல்லாம் எங்க பிள்ளைய கொடுத்துட்டு வருவானா செத்து போயிடுவானான்னு பயத்துல உட்காந்துருக்கிறோம், ஆனா உன் பையன் கால் அடிபட்டதுனால உனக்கு ஒரு லக் அடிச்சிருக்குது பாரு, உன் பையன் உன் கூடவே இருக்கிறான், யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்பையும் அவன் சொன்னான், இது நல்லதா கெட்டதா தெரியாது,
கடவுளுக்கு தான் தெரியும். இப்ப என் பையன் யுத்தத்துக்கு போல என் கூட இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளையே, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு, ஏன் நடக்குதுன்னு, எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் அறிந்தவர். இந்த இழப்பு ஏன் அவருக்கு தெரியும், இந்த பிரிவு ஏன் அவருக்கு தெரியும், இந்த துக்கம் ஏன் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா யோசேப்பு மரித்தான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 5-6 வசனங்கள்ல வாசித்து பார்த்தா அந்த வார்த்தை வருது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். ஆனா அந்த வசனத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் என் ஞாபகத்துல கொண்டு வந்து உங்களை பார்த்து ஆண்டவர் கேள்வி வைக்க விரும்புகிறார். என்ன கேள்வினா, யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான். அந்த யோசேப்பினுடைய நினைவு இருக்கிற வரைக்கும், அவனுடைய பேரு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்தான் அவனோட பேர். ஏன்னா நீதிமான் நித்திய கீர்த்தி உடையவன். 112:6 சங்கீதம் சொல்லுகிறது. அதே போல நீதிமானுடைய பேர் நிலைத்து நிற்கும் என்று நீதிமொழிகள் 10:7 சொல்லுகிறது. ஒரு நல்ல தேவ மனிதன், பரிசுத்தமாய் வல்லமையாய் தேவனுக்கு என்று பிரகாசித்த ஒரு தேவ மனிதன், அவன் பேர் நிலைச்சு நிற்கும். அவனுடைய ஞாபகம் கூட ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அருமையான தாயாரை குறித்து நம்ம நினைக்கிறோம். அந்த நினைவுகள்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அவங்க விசுவாசம், அவங்க ஆத்துமாதாயம், அவங்க பக்தி வைராக்கியம், அவங்க ஜபம், அவங்க அர்ப்பணம், ஊழியத்தில் நின்னது, அவருடைய பிள்ளைகளை உருவாக்கினது எல்லாம் நமக்கு இன்றைக்கு சவாலா இருக்கிறது, நம்மை பலப்படுத்த நமக்கு மாதிரியா இருக்கிறது. அதே போல யோசேப்பினுடைய பேர் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய அரண் பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா பைபிள் சொல்லுது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். ஆனா ஆவியானவர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, அத்தனை வருஷம் ஆச்சு இல்ல யோசேப்பு செத்து, ஒரு யோசேப்பு வாழ்ந்தான், மரிச்சான். ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வம்சத்துல இன்னொரு யோசேப்பு எழும்பல. இன்னொரு யோசேப்பு. ஆவியானவர் நம்மை பார்த்து வைக்கிற கேள்வி, அத்தனை பிள்ளைங்க பிறந்துச்சே எகிப்துல, அத்தனை ஆண் மக்கள் பிறந்துச்சே, ஏன் இன்னும் ஒரு யோசேப்பு எழும்பவில்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இந்த சபையில அன்னாள் எலிசபெத் என்கிற ஒரு பெண்மணி ஊழியக்காரியாய் வைராக்கியமாய் வாழ்ந்து அவருடைய ஜீவியத்தை முடித்திருக்கிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கேள்வி, ஏன் இன்னும் ஒரு அன்னாள் எலிசபெத் எழும்பாமல் இருக்க வேண்டும்? சபைக்கு முன்னாடி ஆவியானவர் கேட்கிற கேள்வி. இங்க இருக்கிற தேவ பிள்ளைங்க, நான் அவங்க மாதிரி எழும்பணும். ஏன்னா இஸ்ரவேல் வம்சத்துல யாருக்கும் அந்த வைராக்கியம் வரல. நான் ஒரு யோசேப்பா எழும்பணும். நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு தூணா மாறணும். நான் ஜனத்துக்கு ஒரு அரணா மாற வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் இல்ல. யோசேப்பின் நினைவுகளிலேயே வாழ்ந்தார்களே ஒழிய யோசேப்பின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்ல. ஆனா யோசேப்பினுடைய இருதயம் எகிப்தில் இல்லைங்க. யோசேப்புடைய இருதயம் எகிப்தில் இல்ல. அவன் மரிக்கும் போது என்ன திரும்ப சொல்லிட்டு செத்தான், நான் மரிச்சிருவேன், ஆனா கர்த்தர் உங்களை சந்திப்பார், நீங்க இந்த தேசத்துல இருக்க மாட்டீங்க, அதனால நீங்க இந்த தேசத்தை விட்டு கானானுக்கு போகும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும் பொழுது என்னோட எலும்புகளை எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னா. எகிப்திலே அடிமையாய் வாழ்ந்தவர்கள் கூட எகிப்திலேயே அவங்க மனசு இருந்துச்சு. ஆனா எகிப்திலே சிம்மாசனத்துல ஆளுகை செய்த யோசேப்புக்கு மனசு எகிப்தில இல்ல, மனசு எல்லாம் கானான்ல இருந்துச்சு. ஏன்னா அதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பூமி. அன்பு தேவ பிள்ளைய, யோசேப்பின் நினைவிலே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை.
யோசேப்பாய் மாறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான அன்னாள் எலிசபெத் அம்மா அவங்களுடைய நினைப்புல வாழும்படி அழும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, அவர்களை போல மாறும்படி வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளெல்லாம் நம்முடைய எண்ணம் எல்லாம், ஏன்னா அம்மாவோட எண்ணம் பொள்ளாச்சில இல்ல, அம்மாவோட இருதயம் பரலோகத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க மரணத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. நம்முடைய இருதயமும் பரம கானானை நோக்கி இருக்கட்டும். அதனாலதான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவராய் இயேசு சொன்ன காரியம் மகிமையை காண்பாய். அதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். மகிமையை காண்பாய்னு அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு லாசருடைய மரணத்தில் ஒரு மகிமையான ரகசிய திட்டத்தை வைத்திருந்தார். பைபிள் சொல்லுது இயேசு கண்ணீர் விட்டார்னு. யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மிக குட்டி வசனம் அது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எவரி வீட்டில் அழுவுல, செத்தது சின்ன புள்ள, அழுவணும்னா அங்கதான் அழுதுருக்கணும். ஏன்னா ஐயோ குட்டி பிள்ளை செத்துருச்சே, ஒரு சந்தோஷத்தை கூட பார்க்காம உலகத்தையே பார்க்காத ஒரு பிள்ளை செத்துருச்சேன்னு அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அழுதுருக்கணும். அங்கேயும் அழுவுல. நாயினி விதவையினுடைய மகன் வாலிபன், இன்னும் கல்யாணம் கூட பண்ணல, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல, அவன் செத்துட்டான்னு வாலிபனை பார்த்து அழுவுல. ஆனா லாசரோட கல்றையில இயேசு அழுவுறார். அவர் அழுறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை மரணத்தை உணர்கிறார், அவங்களோட துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார். இந்த காரணம் எல்லாம் இருக்கலாம். ஆனா அதுல ரகசியமான ஒரு திட்டம் இருந்தது. என்னன்னா, லாசரு வியாதி வந்து செத்துட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மரணம் வந்ததுனால நீ மரிச்சிட்ட அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வராததுனால நீ செத்து போயிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இல்ல. உன் மரணத்தை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருந்தேன். என்ன திட்டம்னா, இந்த உலகத்துல நான் பிறக்கும் பொழுது என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் மரியாதை தெரிந்து கொண்டேன். அதே போல இந்த உலகத்துல நான் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ண வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். அதுதான் என்னுடைய திட்டத்தினுடைய கிளைமேக்ஸ், அதுதான் மெயின். அந்த மரணத்துக்கு முன்னோடியாக முன்னோட்டமாக ஒரு சம்பவம் நடந்தாதான் என் மரணத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அந்த ஓப்பனிங்க்கு ஒரு கருவியாக உன்னோட மரணத்தை நான் யூஸ் பண்ண போறேன். மார்த்தாளுக்கு தெரியாது, மரியாளுக்கு தெரியாது, அழுவுற யாருக்குமே தெரியாது, லாசரு உனக்கே தெரியாது. நீ ஏன் மரிக்க போற, உனக்கு ஏன் வியாதி வர போது யாருக்கும் தெரியாது. நான் அப்ப வரமாட்டேன், யாருக்கும் தெரியாது. நீ அதுல மரிச்சிடுவ, யாருக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. ஆனா உன் மரணத்தை குறித்து ஒரு ரகசியமான ஒரு திட்டம் நான் வச்சிருக்கிறேன். நீ மரிச்சிடுவ, நான் வருவேன், 4 நாள் கழிச்சு உன்னை உயிரோட எழுப்புவேன். அந்த செய்தி ஊரெல்லாம் போவோம். என்னை கொலை செய்யறதுக்கு அந்த ஆலோசனை சங்கம் தீவிர திட்டமிட்டு என்னுடைய மரணத்துக்காக தீவிர ஆலோசனை நடக்கும். அப்படின்னா உன் மரணம் தான் என் மரணத்துக்கு ஆரம்ப புள்ளி. அப்படின்னா எல்லாருக்காகவும் நான் மரிக்க போகிறேன். என் மரணத்துக்கு ஆரம்பமாக நீ மரிக்க போகிறாய். உன் மரணத்தை பத்தி என்னோட ரகசிய திட்டம் இதுதான். லாசருவே, வியாதி வந்து நீ மரிக்கல, நான் வராததுனாலையும் நீ மரிக்கல, மரணம் வந்ததுனாலையும் நீ மரிக்கல. நீ மரிக்க வேண்டும் என்று நான் ஒரு மகிமையான ரகசியமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தபடியால் அது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினைச்சுதான் உன் கல்லறைக்கு முன்னாடி உன்னை எழுப்ப போறதுக்கு முன்னாடி நான் அழுவுறேன். ஏன்னா யூ ஆர் சீக்ரெட்லி எ பார்ட்னர் இன் மை மிஷன். என்னுடைய திட்டத்துல உன்னைய ரகசிய பங்காளியாக நான் வைத்திருக்கிறேன். இது யாருக்கும் தெரியாது. அதைத்தான் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சொல்றார். அருமையான தாயாருடைய மரணத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற ரகசிய திட்டம் என்ன உங்களுக்கு தெரியாது, இப்ப புரியாது. அருமையான கணவருக்கு புரியாது, பிள்ளைகளுக்கு புரியாது, பேர பிள்ளைகளுக்கு புரியாது, மருமக்கள்மாருக்கு புரியாது, சபை மக்களுக்கு புரியாது. ஆனா ஏற்ற வேளை வரும். அப்பொழுது இந்த மரணத்தினுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய மகிமையின் திட்டம் என்ன என்பதை உங்களுடைய கண்கள் காணும்படிக்கு செய்வார். என வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, இந்த மரணத்திலும் நீர் ஏதோ ஒரு ரகசிய திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். அது எங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, அது எங்களுக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யறோம்,
நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரே. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் எழும்பி நிற்கலாமா? ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். உடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு சில காரியம் புரியாது, ரகசியமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம், விளங்காம இருக்கலாம், அறிகிறதற்கு புரிகிறதற்கு கிரகித்துக் கொள்வதற்கு முடியாம இருக்கலாம். ஆனா நாங்க ஒன்னே ஒண்ணு செய்யற ஆண்டவரை, ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டி நீரே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டி நீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ ரத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே, தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு வங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அப்படியே அமர்வோம். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இப்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். குடும்பத்தில் இருக்கிற பாஸ்டருக்காக, கிளமெண்ட்டுக்காக, ரூபிக்காக, பென்னி, கிளாட்சன் அண்டு ஜாய் முன்னாடி வரணுங்க. எல்லாரும் முன்னாடி வந்துடுங்க. ரெவரண்ட் நெப்போலியன் அவர்கள் இவர்கள் இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்பார்கள். மற்ற எல்லா ஊழியர்களும் இணைந்து, நாம் யாவரும் இணைந்து அவங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம்.